பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா என் மக்கள் நடைப்பயணத்தின் போது இறுதியாக மேடையில் பேசிய அண்ணாமலை அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 ஆண்டுகளில் செய்வோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் 2.5 ஆண்டுகளில் எந்த ஒரு பயனும் முடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அண்ணாமலை அவர்கள் செங்கல் கூட வைக்கல திமுக அரசு. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வடை காட்டிய அண்ணாமலை, அதை பற்றியும் பார்க்கலாம். முட்டை மந்திரவாதி உதயநிதி கூட இந்த வடை தான், அண்ணன் வடையை சாப்பிடாதீங்க என்று மேடையில் சொன்ன அண்ணாமலை, அந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாநில அரசின் நிதி மூலம் திருச்சியிலே உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை அமைப்போம், அதுவும் 3 ஆண்டுகளில் செய்வோம். 30 மாதம் முடிஞ்சது, 2.5 வருஷம் முடிஞ்சது, இன்னும் செங்கலை கூட வைக்கல, எங்கேயா வைப்பீங்க? அதனால் நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயாக்கு இதை காட்டும். அவர் சுட்ட வடை பாருங்க, வடையெல்லாம் சுட்டுட்டு 511 வடையை உங்களுக்கு கொடுத்து விட்டு ஆட்சியிலே அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் 30 மாத காலமாக. அதனால் முட்டை மந்திரவாதி அவருக்கு இந்த வடையைத்தான் காட்டுறோம். வெறும் வடையை மட்டும் மக்களுக்கு சுட்டுவிட்டு எந்த வேலையும் செய்யாம இந்த வடையை கையில் வச்சுக்கிட்டு திமுக உட்கார்ந்துருக்கு. நாங்கள் உங்களிடம் அன்போடு கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய வேட்பாளருக்கு, அண்ணன் இந்த வடையை சாப்பிடாதீங்க, நம்முடைய வேட்பாளருக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுத்து திருச்சியிலே பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு மோடி உங்களோடு துணை இருப்பார் என்று சொல்லி இந்த அற்புதமான யாத்திரைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராஜசேகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் டெல்டா பகுதியினுடைய கருப்பு தங்கமாக இருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய